அவர்கள் உதயநிதி அவர்கள் நம்முடைய மதுரை மாவட்ட இந்த திட்டத்தை தொடங்கி வைத்து பல ஆயிரம் கோடி ரூபாய் வங்கி கடன் கொடுத்துருக்காங்க. நம்ம நெல்லை மாவட்டத்திலையும் கிட்டத்தட்ட ஒரு 14,000 சுய உதவி குழுக்களுக்கு 727 கோடி ரூபா கடன் வழங்க இலக்கு நிர்ணயிப்பட்டு 302 கோடி ரூபா ஏற்கனவே கொடுத்துருக்கு. இன்றைக்கி 54 கோடி ரூபா கொடுத்துருக்கு. கவர்மெண்டில் ஹெட்டே அவங்க தானே. நம்முடைய மாண்புமிகு ஆளுநர் தான் நம்முடைய தமிழ்நாடு கவர்னராட்டம் இருக்காங்க. அரசு பள்ளியில் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறது உண்மை இல்லை. சரியான தகவல் அவங்களுக்கு போய் சேரல. நான் நினைக்கிறேன் மாண்புமிகு ஆளுநர் தனக்கு கொடுக்கப்பட்ட பணியை தவிர மீதி பணியில் இருப்பது போல தான் எல்லாரும் இருப்பாங்களோன்னு நினைக்காங்க. அது உண்மை இல்லை, தவறு. அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு தான் நிறைய நம்ம ஏற்கனவே பல முறை சொல்லியாச்சு. எல்லா துறைகளிலும் இன்றைக்கி இந்திய அளவில் விஞ்ஞானிகள் அதிகமாக இருக்கிறது தமிழ்நாட்டில் அரசு பள்ளியில் படித்தவங்க தான் இருக்கிறாங்க. அது திரும்ப திரும்ப அவங்களுக்கு என்ன வருத்தமோ தெரியல. ஒன்று அவங்களுக்கு கஷ்டமாட்டு இருக்கலாம், சனாதன தர்மத்து என்ற பாடம் வைக்கலை, அந்த இது வைக்கலை அவங்க, அது ஒரு வருத்தமாட்டு இருக்கலாம். அதே மாதிரி வீர சவார்கர் வரலாறு அப்படின்னு சொல்லி அது இல்லை. அந்த இடத்துல வஉசி வரலாறு இருக்குது. வஉசி பாரிஸ்டர் பட்டம் மட்டும் பெரும் செல்வந்தர் 2 கப்பலை வாங்கி விட்டு சுதந்திர போராட்டத்தில் கோயம்புத்தூரில் செக்கிழுத்து கடைசியில் எல்லா சொத்து எல்லாம் பிரிட்டிஷ் ஆட்சி எல்லாம் இழந்து நிற்கும் போதும் தன்னுடைய மகாத்மா காந்தியை உங்களுக்கு நிவாரணமாக நன்கொடை வசூல் பண்ணி கொடுக்கணும் போது மறுத்து விட்டார். வேண்டாம், நான் யாரிடமும் கையேந்த மாட்டேன். அவருடைய கடைசி காலம் முழுவதும் அவரும் தன்னுடைய மகளும் தெருவில் போய் மண்ணெண்ணை விற்று வாழ்க்கை நடத்துகிறாங்க. அந்த அளவுக்கு அவர் யாரிடம் எதிர்பார்க்காம, இது தமிழ்நாட்டு வரலாறு, சுதந்திர போராட்ட வீரருடைய வரலாறு. அவங்க சொல்கிற வீர சவார்கர் அந்தமானில் சிறையில் இருந்தார். 3 முறை மன்னிப்பு கடிதம் பிரிட்டிஷ் ஆட்சி கொடுத்தாரு, மன்னிச்சு விடலை. 4வது கடிதம் கொடுத்து மன்னிச்சு அந்தமான் சிறையிலிருந்து வெளியே வந்தார். வெளியே வந்தவர் சும்மா இருக்கலை. பிரிட்டிஷ் ஆட்சியினுடைய சாதனையை நாடு முழுவதும் கொண்டு செல்வதற்கு எனக்கு மாதம் ஊதியம் தாங்கன்னு சொல்லி மாதம் 67 ரூபாய் என்னமோ வாங்கினதாட்டு வரலாறு. அதை இங்கே வஉசி என்ன தியாகம் பண்ணார், இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. வீர சவார்கர் அந்த அப்படிப்பட்ட தியாகம் பண்ணியிருக்காரு. இதில் யார் வரலாறு வைக்கணுமோ நம்ம வச்சுருக்கோம், யாரை வைக்கலை. வீர சவார்கர் வரலாறு இல்லைன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, அவருக்கு ஒரு வருத்தம் இருக்கலாம். ஆனால் அதை நம்ம வைக்க மாட்டோம், வைக்க முடியாது. ஏன்னா மன்னிப்பு கேட்குற ஆளுங்க இருக்காது வரலாறுல. காட்டி கொடுக்குறவங்களும் மன்னிப்பு கொடுக்குறவங்களும் வரலாறுல எப்படி பிஞ்சு உள்ளங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும்? நம்மகிட்ட இருக்கக்கூடிய சுதந்திர போராட்ட வீரர்கள்லாம் தியாகம் பண்ணவங்க. அவங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்கலாம், தமிழ்நாட்டில் படிப்பில் நம்பர் 1ல் இருக்குது. கிட்டத்தட்ட 18 துறை சார்ந்த நம்முடைய கல்வித்துறையிலே 13 ஐட்டம் தமிழ்நாடு தான் முதலிடம் பெற்று. அது கொஞ்சம் வருத்தமாக இருக்கலாம். என்ன செய்ய, நம்ம ஆளுநர் இப்படி தான், என்ன மனதில் இருக்குன்னு தெரியல அவங்களுக்கு. சமஸ்கிருதம் நான் ஏற்கனவே சொன்னதான் 20,000 25,000 பேர் இந்தியா முழுவதும் பேசிட்டாங்க. அதை படிக்கணுமா படிக்கண்டாமான்னு மக்கள் தான் அதை முடிவு பண்ணணும். ஒன்று, இந்தியாவில் தோன்றிய தமிழ்நாடு திராவிட இயக்கத்தினுடைய வரலாற்றை சொல்கிறது மட்டும் இல்லை, உலகில் தோன்றிய முதல் 3 மொழிகளில் தமிழ் ஒன்று. இன்னும் உயிரோடு வாழ்ந்துகிட்டு இருக்கின்ற மொழி தமிழ். உலகம் முழுவதும் 10 கோடிக்கு மேல் பேசுகின்ற மக்கள் பேசுகின்ற மொழி தமிழ். இந்தியாவில் தோன்றிய மொழி வெளிநாடுகளில். இந்தியாவில் தோன்றிய தமிழ் இந்தியாவில் ஆட்சி மொழி அல்ல, தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஆட்சி மொழியாக இருக்குது. ஆனால் தமிழ் இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா, கனடா உட்பட மொரிஷியஸ் உட்பட 7 நாடுகளில் ஆட்சி மொழியாக இந்தியாவில் தோன்றிய ஒரு மொழி இருக்குன்னா தமிழ் மொழி.
அப்போ இந்தியாவில் எல்லாரும் எதை படிக்கணும்? எந்த மாநிலமாக இருந்தாலும் தமிழ் கண்டிப்பாக படிக்க வேண்டும், ஒரு கூடுதல் மொழியாக. அதை சொல்ல ஏன் மறுக்கிறாங்க? 300 வருஷமாக, நீங்கள் 1806 கிட்டத்தட்ட 221 வருஷமாக எல்லாருக்கும் கல்வி தந்தது யாரு? அதே கல்வி முறையை தான் பெரியார் ஆதரிச்சார். சமத்துவம், எல்லாருக்கும் கல்வி. அதே முறையை தான் காமராஜர் கொண்டு வந்தார், மதிய உணவு போட்டு. அதே கல்வி முறையை தான் திராவிட மாடல் ஆட்சின்னு நம்முடைய முதல்வரும் காலை சிற்றுண்டியை கொடுத்து கொண்டு வர்றார். இதுதான் நம்முடைய கல்வி முறை. அவங்க என்ன நினைக்காங்கன்னா, இந்த 90% பேரும் படிக்கக்கூடாது. இது கவர்னர் ஆசை. 10% உயர் வகுப்பினர் மட்டும் படிக்க வேண்டும். எப்படி 200 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்ம இருந்தோமோ அதுபோல இருக்கேன்னு நினைக்காங்க. அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? அதுக்கு அதை நம்ம சுதந்திரம் பெற்ற பிறகு இந்திய அரசியலமைப்பு சட்டம் அதை ஒத்துக்கிடலை. அதனால் தயவு செய்து அவங்க பொதுவாக அரசு பள்ளியை குறை சொல்லக்கூடாது. ஒரு பள்ளிக்கூடத்தில் இப்படி ஒரு தவறு நடந்திருக்கு, நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி அரசு நடவடிக்கை எடுக்கலான்னு தான் என்ன செய்யணும்? அவங்க குறை சொல்லணுமே தவிர, மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் இந்த அரசையும் இந்த அரசு சார்பாக நடைபெறுகின்ற கல்வி நிறுவனங்களையும் வசைபாடுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று உங்கள் சார்பாட்டு அன்போடு கேட்டேன்.